Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கள் இறக்கியதாக பனை தொழிலாளி ஒருவர் போலீசாரால் சுடப்பட்ட சம்பவத்தில் புதிய திருப்பமாக அந்த தொழிலாளியும் போலீசாரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவகுருநாதனிடம் கேட்கலாம். சிவகுருநாதன், முழு விவரம் என்ன, விரிவாக வழங்கலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூர் என்ற கிராமத்தில் பனைத்தொழில் செய்து வருவர் மணிகண்டன். சில தினங்களுக்கு முன்பு இவர் கல் இறக்கியதாக கூறி ஆலங்குளம் உதவி காவல் ஆய்வாளர் இசக்கிராஜா கண்டித்துள்ளார். அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தில் ஒருவரை தாக்கிக் கொண்ட சம்பவத்தில் காவல் ஆய்வாளர் இசக்கிராஜா மணிகண்டனை துப்பாக்கியால் சுட்டார். இதில் 2 கால்களிலும் காயமடைந்த மணிகண்டன் தற்போது தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சப் இன்ஸ்பெக்டர் இசக்கிராஜாவை தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் உட்பட 3 போலீசார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கல் இறக்குவதற்கு ஒருவரை துப்பாக்கியால் சுடுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் நடந்த அன்று உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா மற்றும் மேலும் 2 போலீசார் பைக்குகளில் மணிகண்டனை தேடி மருதம்புத்தூர் கிராமத்திற்கு சென்றுள்ளனர். அங்கிருந்து அவரை பைக்கிலே அழைத்து கொண்டு பனைமரம் இடத்திற்கு செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணிகண்டன் கல் இறக்கியதால் சுடப்பட்டார் என்ற தகவல் வெளியாகிய நிலையில் மணிகண்டனை ஊருக்குள் சென்று பைக்கில் உதவி ஆய்வாளர்கள் இசக்கிராஜா உட்பட 3 போலீசார் அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இந்த சிசிடிவி காட்சியை மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் வேண்டுமென்றே மணிகண்டனை கல் இறக்கியதாக கூறி சுட்டனரா என்ற சந்தேகமும் தற்போது எழுந்துள்ளது. தங்களது தேவைக்காக கல் இறக்க மணிகண்டன் போலீசாரால் அழைத்து சென்று இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. எனவே மணிகண்டன் சுடப்பட்ட சம்பவத்திற்கு கல் இறக்குவதற்கு தொடர்பாக வேறு சம்பவமா இல்லை வேறு எதுவும் விவகாரமா என பொதுமக்களிடையே பெருத்த சந்தேகம் இருந்துள்ளது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி சிவகுருநாதன்.